எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன இவ இப்படி மாறிட்டாளே, என்னவோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு தோணிட்டு இருந்தது. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லயே ஒரு முஸ்லீம் இருந்தா, அவளும் எப்படி பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம அல்லாஹ்வை மட்டும் நம்புவாங்க, ஆனா தர்காக்கு போவாங்க, எல்லா விஷயமே பண்றவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் வந்தது. கல்யாணத்து வந்தப்ப நான் சொன்னேன், உங்க வரதட்சணை கல்யாணமா இருக்கு, என்னால வர முடியாது சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, அவ பிறந்ததுல இருந்தே முஸ்லீமா இருக்கா, அவளுக்கு தெரியாதது உனக்கு என்ன இப்ப புதுசா தெரிஞ்சிருச்சு, உனக்கு என்ன, நீ என்ன வரமாட்டியா, என்ன நடக்க போதாங்க, என்ன எல்லாரும் செய்யற மாதிரி தானே அவங்க கல்யாணம் செய்யறாங்க, உனக்கு என்ன வந்தது அப்படி கேட்டாங்க. வரதட்சணை கல்யாணத்துக்கு என்னால வர முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். வரலன்னா அவங்க எல்லாம் பேச மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என்னுடைய ஈமான்ல நான் உறுதியா இருக்கணும்ன்றதுனால என்னால கல்யாணத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரே விஷயமா முடிச்சுட்டேன். பிறந்ததுல இருந்தே இல்லாதது உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது, இப்படியா கூட முஸ்லீம் இருக்காங்களே, இவங்களால இப்படி ஈமான் கொண்டு வரவங்க கூட எங்க ஈமான் இழந்துருவாங்களோ நினைக்கிற அளவுக்கு எல்லாம் கூட நிறைய விஷயம் நடந்து இருந்தது. நான் போக மாட்டேன்னு சொல்லுவேன், ஆனா அவ போயிடுவா. அப்ப என்ன சொல்லுவாங்க, உனக்கு தெரிஞ்சதோட அவளுக்கு நிறைய தெரியும், அவ வரும்போது உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இஸ்லாத்தை பத்தி நான் எடுத்து சொல்லும் போது கூட அவங்க எடுத்து சொல்ல மாட்டாங்க. நான் எடுத்து சொல்லும் போது கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம்னு நினைக்கிறவங்க கூட, என்ன அவ கூட உட்காந்து கதை பேசிட்டு இருக்க, அவ ஏதாவது வளரிட்டு இருப்பா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போயிடுவாங்க. ஈமான மத்தவங்களுக்கு விதைக்கிறவங்க உண்மையான முஸ்லீம். ஒவ்வொரு முஸ்லீமும் தனக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லது அவங்களுக்கு கடமையே அல்லாஹ் ஆக்கியிருக்கான். அது கூட நிறைய முஸ்லீம்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம அவங்க செய்யறதுனால மத்தவங்க செய்யறத தடுக்காம இருக்கணும். பக்கத்துல எங்க பார்க்கும்போது ஒரு பள்ளிவாசல்லையும் பெண்களை காணும், எல்லா ஆண்கள் தான் போறாங்க, தொழுறாங்க, வராங்க. அப்படி இருக்கும்போது நான் திருப்பி கான்டாக்ட் பண்ணேன் பிஜேக்கு, எனக்கு கொஞ்சம் இங்க எங்கேயாவது மர்கஸ் இருக்கா, இங்க எங்கேயாவது நான் போய் கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் போது கே நகர் மர்கஸோடைய போன் நம்பர் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் அங்க கான்டாக்ட் பண்ணி அங்க போயிட்டு இருந்தேன். அங்க போகும்போது ஆண்களை விட பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அங்க அதிகமா இருந்தாங்க. டெய்லியும் பெண்கள் வருவாங்க, ஈவினிங் டைம்ல எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க, எப்படி குரான் வாசிக்கிறது, பெண்கள்லாம் எப்படி இருக்கணும், பெண்கள் பற்றி எல்லா விஷயமே சொல்லி தருவாங்க. ஒரு இஸ்லாத்துல பெண்கள் எப்படி இருக்கணும், ஹிஜாப் எப்படி பேணணும், ஒவ்வொரு விஷயத்திலயும் எப்படி நம்ம உறுதியா இருக்கணும், ஈமான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க. தொழுகை எப்படி தொழுகணும், மத்த மர்கஸ்ல எல்லாம் உள்ள சேர்க்கறது கூட கிடையாது பெண்களை. டிஎன்டிஜே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய மர்கஸை ஏற்படுத்தி நிறைய அங்க இருக்கவங்க பெண்கள் எல்லாம் நிறைய தொழுகிறவங்களா இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். பள்ளிவாசல்கள்ல பெண்களை அனுமதிக்காமல் தர்கால அனுமதிக்கக்கூடிய நிலைமை இப்படி இருக்கிறதுனால தானே எல்லாம் போய் தர்கால போய் முட்டி கொண்டிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்களா இல்லையா, ஒவ்வொரு வக்திலையும் கலந்து கொண்டாங்களா இல்லையா, வஜ்ர தொழுகை முதற்கொண்டு பெண்கள் கலந்து கொண்டார்களா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதுனாலதான் பெண்களுக்குரிய வரிசையை பற்றி விளக்கும் பொழுது முதல் வரிசை ஆண்களுக்குரியது, அடுத்து சிறுவர்கள், அடுத்து பெண்கள் சொன்னாங்களா இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தும் பொழுது, நான் இந்த மாதிரி தொழுகை நீட்டமா தொழுகலான்னு விரும்புறேன், ஆனால் ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்குது, அந்த குழந்தையினுடைய தாய் தொழுகையில நிப்பாளே, அவருடைய உள்ளம் வேதனைப்படும், நான் தொழுகை சுருக்கமா முடிக்கிறேன்னு சொல்றதுல இருந்து என்ன தெரிகின்றது, ஆஃப் அல் குர்ஆனில் மஜீத் என்ற அந்த அத்தியாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா பயான்ல மெம்பர்ல இருந்துக்க ஓத, அதை கேட்டு அவருடைய நாவிலிருந்தே நாங்கள் மனப்பாடம் பண்ணினோம் என்று உம்மு அத்தியா, உம்மு ஹிசாம் ஆகிய சாபிய பெண்மணிகள் அறிவிக்கக்கூடிய செய்தியை படிக்கிறோமா இல்லையா. பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பெண்களை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது, இங்க என்ன நிலைமை, சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல்ல கடல் மாதிரி இடம் கிடக்குது, பெண்களை பள்ளிவாசல்ல அனுமதிக்கிறது கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நபி வழிக்கு உயிரூட்டக்கூடிய இந்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் ஒவ்வொரு மர்கஸ்களையும் பெண்களுக்கு தனி இட வசதியை செய்து கொடுக்கிறோம். பெண்கள் அலையலையா வர்றாங்களே, காரணம் என்ன, அவங்களுக்கு மார்க்க விஷயத்தை சரியான முறையில் போதிங்க. சரியான முறையை போதிப்பீர்களே ஆனால் அப்ப விளங்கி கொண்டு இந்த ஏகத்துவத்தில் உறுதியா நிப்பாங்க. இஸ்லாத்தினுடைய பிடிப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அவங்கள கொண்டு போய் தர்கால தள்ளினீங்கன்னா தர்கால தான் முட்டிக்கிட்டு கிடப்பாங்க. இந்த மாதிரி பள்ளிவாசல்ல பெண்களை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய இந்த சுன்னத்துல் ஜமாத் சகோதரர்கள் இதை சிந்திக்க வேண்டும், நபி வழிக்கு உயிரூட்ட வேண்டும் என்பதை கோரிக்கையா அவர்களுக்கு வைத்துக் கொள்கின்றோம். அதுக்கப்புறம் நான் சேலத்துக்கு படிக்கிறதுக்கு போயிட்டேன். சேலத்துக்கு போய் படிக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் எந்த குறையும் இல்லாம எல்லாரும் ஒரு ஒற்றுமையா, அல்லாஹ் எவ்வளவோ எனக்கு ரஹ்மத் கொடுத்து நல்லபடியா வச்சிருந்தான். அங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டிஎன்டிஜேலயே மாப்பிள்ள பார்த்து ஒரு நல்ல ஃபேமிலியில பேசி வச்சிருந்தாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு, நானும் பார்த்துட்டு பிடிச்சிருக்கு சொன்னேன், அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு சொன்னாங்க. அப்பவே மேரேஜ் பிக்ஸ் பண்ணிட்டு மே மாசத்துல மேரேஜ் முடிஞ்சிருச்சு. நபி வழியில தான் நடந்தது மேரேஜ். பாத்தீங்கன்னா ஒரு பேரிச்சம்பழம், டீ,
சமோசா இதுதான் வந்து வலிமாவாவே கொடுத்தாங்க. வரதட்சணை எதுவுமே நாங்க தரல. நான் போட்டு வந்த ட்ரெஸ்ஸோட நான் வந்தேன். இப்போ மத்தவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு நான் இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்ன நல்லபடியா வச்சிருக்கான். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய மேரேஜ் வந்து எப்படியோ இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் நபி வழியில தான் நடக்கணும்னு நினைச்சேன். அல்லாஹ் என்னோட அந்த கனவையும் வந்து நிறைவேற்றி வச்சான். சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருக்கான். எங்க வீட்டுல எப்படி இருந்தனோ அதை விட பல மடங்கு சிறந்ததா. மத்தவங்களுக்கு பிச்சை எடுப்பேன்னு சொன்னாங்க எங்க வீட்டுல. மத்தவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு நான் தர அளவுக்கு இப்ப நான் இருக்கேன். ஆனா அல்லாஹ் எனக்கு இப்ப எல்லாத்தையுமே கொடுத்திருக்கான். எந்த ஒரு விஷயத்திலயுமே குறை இல்லாம வச்சிருக்கான். அதெல்லாம் எந்த ஒரு விஷயத்துக்காகனா அல்லாஹ் ஒருத்தன் போதுமானவன் சொல்லிட்டு அல்லாஹ் எனக்கு இதயத்தை போட்டதாலதான் இப்ப நான் இவ்வளவு நல்ல சிறந்ததா இருக்கேன். என்ன போல எத்தனையோ பேர் வந்து இஸ்லாத்தை ஏத்துட்டு ஆனாலும் அதை வெளியே சொல்ல முடியாம பயந்துட்டு, ஏதாவது ஒரு விஷயத்துல பயந்துட்டு அம்மா அடிப்பாங்க, அப்பா அடிப்பாங்க, அப்பா நம்ம கூட பேச மாட்டாங்க, அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்க, இப்படி எல்லாம் யோசிக்காம அல்லாஹ் ஒருத்தன் போதுமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈமான் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் காத்துட்டு இருக்காங்க. டிஎன்டிஜேல இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அல்லாஹ் ஒருவனே போதும்னு சொல்லிட்டு நான் எப்படி வந்தனோ அதே போல நீங்களும் வந்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாமே செஞ்சு தருவான்றதுல வந்து எந்தவித சந்தேகமுமே கிடையாது. தௌஹீத் ஜமாத் இந்த சகோதரிக்கு பொறுப்பெடுத்து நாமளே ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நம்முடைய மர்கஸிலே மாநில தலைமையகத்தினுடைய மர்கஸிலேயே வைத்து திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. நபி வழி அடிப்படையில் அந்த திருமணம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல அடி விழுந்தது. சரி, அல்லாவுக்காக அல்லாஹ் ஈமான் கொண்டு வந்துட்டோம், இனிமேல் போக கூடாது, அல்லாஹ் என்னுடைய ஈமான உறுதிப்படுத்து, நான் இப்ப உயிர் இழந்தாலும் நீ ஒருத்தனே எனக்கு போதும், எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துடல அப்படின்றதுதான் மனசுல தோணிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க அப்பாவே எங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு, இப்படிப்பட்ட பொண்ணே நமக்கு வேண்டாம், நம்ம விஷம் கொடுத்து கொன்னுடலாம், கொன்னாலாவது செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிடலாம், இது மாதிரிலாம் அவ போனானா நம்மளுக்கு அவமானம், நம்ம இப்படி ஒரு பெரிய ஜாதியில இருந்துட்டு இவ இப்படி பண்ணானா நம்மளுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் வந்து எங்க அம்மா மூலியமா இறக்கத்தை போட்டு, இல்ல நம்ம பொண்ணு எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணு தான், அவ திருந்திடுவா, நான் சொன்னா அவ கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லி, இல்லன்னா இந்நேரம் நான் உங்க முன்னாடி உயிரோட உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா தெரியல. அல்லாஹ் காமிச்ச கிருபையாலதான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதே போல எங்க அப்பா அம்மாக்கும் அல்லாஹ் வந்து இதாயத்தை கொடுத்து அவங்களும் இஸ்லாத்தை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் துவா பண்ணுங்க. அவங்களும் இஸ்லாத்துக்கு வரணும். இன்ஷா அல்லாஹ் உங்ககிட்ட கேக்குறவங்களுக்கும் நீங்க ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தாவா பண்ணுங்க. எத்தனையோ பேருக்கு எதுவுமே தெரியாம இருக்காங்க. முஸ்லீம்னா என்ன, அல்லாஹ் கும்பிடுறவங்க முஸ்லீம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம நீங்க தாவா பண்ணணும். அல்லாஹ்னா யாரு, யாராவது ஒருத்தருக்கு உங்களால முடிஞ்சவருக்கு பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவருக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஒருத்தருக்கு சொன்னாலும் அவங்களுக்கு அதை புரிஞ்சு அவங்க ஈமான ஏத்துக்கிட்டாங்கன்னா அதுக்குரிய நன்மையும் உங்களுக்கு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு செயலையும் வந்து அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான்னு செஞ்சீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லா முக்களுமே அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு வந்து அல்லாஹ் நேர் வழி காட்டுவான்னு சொல்லிட்டு துவா பண்ணிக்கிறேன். சேலத்துல போய் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அங்க இருக்கவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் அரபி எல்லாம் ஓத கத்து கொடுத்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப வந்து நான் குர்ஆன் திக்கி ஓதிட்டு இருக்கேன். சரளமா ஓதுறதுக்கு அல்லாஹ் கிட்ட துவா பண்ணிட்டு இருக்கேன். அதே போல 15 சூரா மனப்பாடம் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் அரபியில ஓதி இன்னும் நிறைய கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவளோட இருக்கேன். அல்லாஹ் தான் எனக்கு வந்து அருள் புரியணும். அல்லாஹ்வே போதுமானவன் சொல்லிட்டு நான் அல்லாஹ்வை நம்பி வந்ததால எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்டா எனக்கு ஒரு ரொம்ப பெரிய நல்ல வாழ்க்கையா அமைச்சு கொடுத்திருக்கான். எங்க வீட்டுல இருந்தா கூட என்ன சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. எங்க அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா இங்க கேட்கறதுக்கு அப்பா வந்தாங்கன்னா கேட்பாங்க, சாப்பிட்டியாமா, அம்மா வந்தாங்கன்னா சாப்பிட்டியாமா, அண்ணன் வந்தாங்கன்னா சாப்பிட்டியாமா அப்படின்னு கேட்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியை கொடுத்திருக்காங்க. அன்பா பாத்துக்கிற ஹஸ்பண்டும் அதே போல சாப்பிட்டியான்னு கேட்கிற அம்மா அப்பா எல்லாருமே ஒரு குறையுமே இல்லாம ரொம்ப சிறந்த முறையில நான் இருக்கேன். நான் ஏன் அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு அப்பாவை கொடுத்துருக்கலாமே நீ அப்படின்னு நான் யோசிக்கிற அளவுக்கு எங்க மாமனார் இருக்காங்க. எங்க மாமியாரும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு குறையுமே சொன்னது கிடையாது. எது நான் சொன்னாலும் அது ஒரு நிறைவாக தான் எடுத்துப்பாங்களே தவிர ஒரு குறையுமே வச்சது இல்ல. அல்லாஹ் நம்பி வந்ததால எனக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்கான். அதே மாதிரி அல்லாஹ் நம்பி ஒவ்வொருத்தரும் வந்தீங்கன்னா மிகப்பெரிய கிஃப்ட் உங்களுக்கும் தருவான். ஈமான் கொண்டு வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பா கிஃப்ட் வச்சிருக்கான். எனக்கு இம்மையிலயும் ரொம்ப நல்லதா ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கான், மறுமையிலயும் வந்து சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழுமே அல்லாஹ்வுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரி சரண்யா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, யார் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் உறுதியாக நிற்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி அரியா புறத்தில் இருந்து வரும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, இன்னல்லதீன
قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تستحي أنفسكم ولكم فيها ما تدعون. அல்லாஹ் சொல்லி காட்டானே, எங்களுடைய இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று கூறி அதுல யார் உறுதியாக இருக்கின்றார்களோ அவர்களை நோக்கி மலக்குமார்களை நாம் அனுப்பி விடுகின்றோம். அந்த மலக்குமார்கள் என்ன சொல்கின்றார்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நாங்க உறுதுணையாக இருக்கின்றோம். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, இந்த உலகத்திலேயும் சரி மறுமையிலும் சரி நாங்க உங்களுக்கு உற்ற நண்பர்கள். நீங்க உங்களுடைய இறைவனிடத்தில் உங்களுக்கு கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு நன்மராயம் கூறுகின்றான் என்று அந்த வானவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்றானே. யார் உறுதியா நிற்கின்றார்களோ அவர்களை நோக்கி மலக்குமார்கள் இறங்குவாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. உதவியாளரா மலக்குமார்கள் அல்லாஹ் கொண்டு வந்து இறக்குனானா? உதவி கிடைச்சிச்சா? இவ்வளவு தடைகளையும் தாண்டி அடி என்ன, மிதி என்ன, உதை என்ன, எவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி இவங்க இந்த ஏகத்துவத்தில் உறுதியா இருக்கின்றார்களே. ஆனால் அப்பா முக்கியம் கிடையாது, அம்மா முக்கியம் கிடையாது. இவங்க மற்ற பெண்கள் சில பெண்கள் வருவாங்க, ஏதாவது ஒரு நோக்கத்துக்கு வருவாங்க, ஏதாவது லவ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடிய ஆள்கள் எல்லாம் இருக்கிறாங்க, பாக்குறோம். ஆனா இங்க என்ன நிலைமை, இஸ்லாத்தை பற்றி ஆய்வு செய்து இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்பதை விளங்கி கொண்டு இஸ்லாத்தை நோக்கி வருகின்றார்கள். அல்லாஹ் மேல தவக்கல் வைக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்ச மாதிரி வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்படி வச்சதனுடைய விளைவு என்ன? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறானே, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் பயக்கக்கூடியவராக நபியை நீர் பார்க்க மாட்டீர். அவ் ஆபாஹும் அவ் அப்னாஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும். அப்படி பயக்கக்கூடியவர்கள் தன்னுடைய தாய், தந்தை, பிள்ளை, தன்னுடைய உற்ற உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு அதுல அல்லாஹ்வுக்காகவே நேசித்து அவ்வளவு உறுதியாக யார் இருக்கின்றார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், பரிசுகளை சொல்றான். உலாயிக்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமானா, அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் ஈமானை பதித்து விட்டான். வ அய்யதஹும் பிரூஹின் மின், தன்னுடைய ரூஹை கொண்டு அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துகின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டானா? உண்மைப்படுத்தப்படுதா? அல்லாஹ் தான் எனக்கு முக்கியம், எனக்கு இந்த உலகத்துல வேற யார் எனக்கு தேவையில்லை, படைச்ச ரப்பிடத்துல நான் கேட்கிறேன், அவன் அளித்த மார்க்கத்தில் நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக இருந்ததனுடைய வெளிப்பாடு அல்லாஹ் உள்ளத்துல ஈமானை எழுதுவான். தன்னுடைய ரூஹுல் குத்தூஸ் மூலமாக அல்லாஹ் அவர்களை பலப்படுத்துவான். அல்லாஹ் சொல்றானே, கண்கூடா பாக்குறோம். அல்லாஹ்வுடைய உதவி அப்படி வருகின்றது. அதை தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்றான், இத்தகையவர்களுக்கு தான் வயதுஹிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா ரலியல்லாஹு அன்ஹும் வ அன் உலாயிக ஹிஸ்புல்லாஹ் அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். யார் இந்த மாதிரி உறுதியாக நிற்கின்றார்களோ அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் ஈமானை பதித்து அவர்களை அல்லாஹ் தன்னுடைய ரூஹை கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து தன்னுடைய ரூஹை கொண்டு அவர்களை பலப்படுத்தி சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்குமே அத்தகைய சூனபதிகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படையினர். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய இந்த கூட்டம் தான் வெற்றி பெறும். அல்லாஹ் சொல்றானே, அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு நிலை. எப்படி அல்லாஹ் தான் முக்கியம், அல்லாஹ்வுடைய தூதர் தான் முக்கியம், எனக்கு இந்த மார்க்கம் தான் முக்கியம் என்று யார் உறுதியாக நிற்கின்றார்களோ அப்படி உறுதியாக நிற்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கின்றது என்பது சகோதரி சரண்யா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு படிப்பனையாக பெறுகின்றது. இதை பார்க்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகள் நாமளும் இந்த மாதிரியா உறுதியா நிக்கணும். நமக்கு என்னன்னா ஒரு சின்ன காத்தடிச்சாலே நம்ம சாஞ்சிடுறோம், பாக்குறோமா? ஏதாவது ஒரு வரதட்சணை வாங்குற கல்யாணம் வந்தாலே நம்மளுடைய ஈமான் ஆட்டம் காண ஆரம்பித்து விடுகின்றது. ஆனா இவங்க என்ன இஸ்லாத்தை தழுவி வந்த பிறகும் வரதட்சணை வாங்குற திருமணத்துக்கு நான் போக மாட்டேன் என்று முஸ்லீம் சகோதரியோட சண்டை பிடிக்கக்கூடிய நிலைமை. அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றார்கள். அவங்களுடைய தாய் தந்தையர் இன்னும் இஸ்லாத்தை தழுவவில்லை, அவர்கள் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், விஷம் வச்சு கொள்ற நிலைமைக்கு போனாலும் நான் இந்த கொள்கையை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு உறுதியா நின்னாங்களே.
இதிலிருந்து நாம படிப்பினை பெற வேண்டும். எத்தனை பெயர் தாங்கி முஸ்லிம்கள் கொள்கையற்றவர்களாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இங்க என்ன நிலைமை? இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உறுதியாக நின்று அப்படி உறுதியாக நீங்கள் நிற்பீர்களே ஆனால், நாம அப்படி நிற்போமே ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி கட்டாயம் வரும் என்பதை இந்த திருமறை வசனங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. அப்படி அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேண்டும் என்றால் நாம் இந்த கொள்கையில் உறுதியாக இருந்து இம்மை மறுமை ஈருலகத்திலும் மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றோம். ஆயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்